இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஏசப்பா அந்த வந்துட்டாரு, இந்த வந்துட்டாரு, அங்க நிலநடுக்கம் வந்துருச்சு, இங்க பூகம்பம் வந்துருச்சு, அங்க அது நடந்துருச்சு, இங்க இது நடந்துருச்சு, ஆயத்தமாகுங்கள். உடனே நம்ம பயந்துகிட்டு, எப்படி பயந்துகிட்டு என்ன செய்வான்? உடனே அந்த ஒரு வாரம் அதிகமா போனா ஒரு 2 வாரம் கொஞ்சம் அதிகமா ஜபிப்போம், கொஞ்சம் அந்த 2 வாரம் ஆலயத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் வருவோம். இதுதான் ஆயத்தம் நினைச்சுட்டு என்ன செய்யறோம். ஆனா ஆயத்தம்ங்கிறது அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்பவுமே கடவுளை நோக்கி விசுவாசத்தோடு இருக்கிறதா என்னது ஆயத்தம். தேவன் ஒரு நாள் வந்து நம்ம எல்லாம் அழைத்து அவரோடு கொண்டு போக போற, அது ஒரு நாள் நடக்கும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை எங்க தேடுறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க அங்க போகிருவீங்க, அப்ப நீங்க போய் அங்க தேடலாம் தேவைப்படல. ஏன்னா அங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்க போறீங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தர் எடுத்துக்கொண்டு போகும்போது நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அங்க இருக்க போறீங்க. ஆனா இந்த வசனம் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறத குறித்து எழுதப்பட்டிருக்குது. இது வேற. நம்ம நிறைய வசனங்களை சரியா ஆராயாம புரிஞ்சுக்கிறாம அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தத்தை என்ன செஞ்சிருப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வாழ்றது ஒரு நாள் நடக்கும். இப்ப தேவராஜ்யம் எனக்குள் இருப்பதை பத்தி என்ன செய்யுது அந்த வசனம்? கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கணும். சரி, கர்த்தருடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கணும் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ராஜாவா இருந்தார்னா, ராஜாவா, இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜாவா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வீட்டின் தலைவர் இயேசு. இந்த வீட்டின் தலைவர் அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? வீட்டின் தலைவர் இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குடும்பத்துல இந்த குடும்பத்துல அவர்தான் தலைவர்னா மொத்த அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்கும்? அதுதான் தலைவர். மு.க. ஸ்டாலின் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல் தலைவர் என்றால் அவர் என்ன சொல்றாரோ, என்ன சட்டத்தை இயற்றுகிறாரோ அதை அப்படியே அந்த பிரஜைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த சட்டத்துக்கு ஒபே பண்ற பாத்தீங்களா? அதுதான் அவருடைய ராஜ்யத்துக்குள் நான், அல்லது அவர் ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுறதுனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவராக இயேசு உங்களுக்குள் ராஜாவாக இருந்து அவர் உங்களை அரசாட்சி பண்ணி உங்களை கட்டுப்படுத்தி அவருக்கு பிரியமானது அவருக்கு சித்தமானது எல்லாத்தையும் உங்களை வாழ வைக்கிறார். பாத்தீங்களா? நீங்க அதுல வாழ்றீங்க பாத்தீங்களா? அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்க? என்னத்தை தேடிட்டு இருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யத்தை. இப்ப புரியுதுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா சபைக்கு வர்றதை மட்டும் குறிக்கிறது இல்ல, ஏதோ 4 பாட்டு பாடுறது மட்டும் குறிக்கிறது இல்ல, காலைல எந்திரிச்சு 2 வசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல. ஆண்டவர் உங்க தலைவரா இருந்து அவருக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் தான் நீங்க செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்க தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமானதை பேசுறீங்களா? என் தலைவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்றீங்களா?